Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 1/5/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நாளன்னைக்கு அதாவது 3 மே 2026 உங்களுக்கு நீட் எக்ஸாம் நடைபெற உள்ளது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அதற்கு முன்னதாக NTL இருந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய தேர்வு மையத்தை முன்கூட்டியே சென்று பார்த்து விடுங்கள் அப்படின்னு NTNுடைய அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. விசிட் யுவர் எக்ஸாம் சென்டர் ப்ரியர். இதை தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர் மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவோடு நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இதில் மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இதுதான் NTAலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். எப்போ வந்திருக்குதுன்னா இன்றைக்கி 3 மே 2026. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் மேப்பில் ஒரு சில தேர்வு மையங்கள் சரியான பாதையை காட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கேர்ஃபுல்லி வெரிஃபை த எக்ஸாக்ட் அட்ரஸ் ஆஃப் தர் எக்ஸாமினேஷன் சென்டர் மென்ஷன்ட் ஆன் த அட்மிட் கார்டு. அப்போது உங்களுடைய நுழைவு சீட்டில் ஹால் டிக்கெட்டில் என்ன எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படின்னா முன்கூட்டியே அந்த எக்ஸாம் சென்டரை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த நேரத்தில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு மாணவர்கள் முழு மூச்சாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. மாணவர்கள் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். பெற்றோர்களோ அல்லது ஸ்டூடெண்ட்டோட பிரதரோ சிஸ்டரோ இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ போயிட்டு எக்ஸாம் சென்டரை நேரடியாக விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டைம் ஆகுது, எந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டாக போகலாம், டிராஃபிக் ஏதாவது இருக்குதா, வேறு ஏதாவது கிளைமேட்னால உங்களுக்கு ஏதாவது ட்ராவலிங் டைம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதையே தான் NTAவும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கேர்ஃபுல்லி வெரிஃபை த எக்ஸாக்ட் அட்ரஸ் ஆஃப் தர் எக்ஸாமினேஷன் சென்டர் மென்ஷன்ட் ஆன் த அட்மிட் கார்டு. இட் ஹேஸ் கம் டு நோட்டீஸ் that some centers may incorrectly mapped on the Google map. Google map-ஐ நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It has come to notice that some centers may incorrectly mapped on the Google map and similar platforms. ஏன்னா ஒரே கேம்பஸுக்குள்ளே ஒரே நேமில் 2 சென்டர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரே நேமில் சென்டர் வேறையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு IIT புனே, ப்ளீஸ் do not rely solely ஆன் மேப் பின்ஸ். அப்போ மேப்பை மட்டுமே முழுமையாக நம்பாமல் நீங்கள் நேரடியாகவும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. வாட் யூ ஷுட் டூ, என்ன செய்ய வேண்டுமென்றால், கிராஸ் செக் த ஃபுல் அட்ரஸ் ஆன் யுவர் அட்மிட் கார்டு, கன்ஃபார்ம் த கரெக்ட் லொக்கேஷன் இன் அட்வான்ஸ். முன்னரே நீங்கள் நேரடியாக சென்று அந்த எக்ஸாம் சென்டர்னுடைய லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துடுங்க. பிளான் யுவர் ட்ராவல் அக்கார்டிங்லி. அப்போது வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவலிங் டைம் அப்படின்னா முன்கூட்டியே பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற போல் உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கான ரிப்போர்ட்டிங் டைம் 11 AM to 1:30. அப்போது நீங்கள் 11 AM அப்படின்னா வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM. அட் எனி காஸ்ட் நோ என்ட்ரி வில் பி அலவுட் ஆஃப்டர் 1:30 PM. 1:30க்கு மேலே கேட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 1 செகண்டு லேட் ஆனாலும் உங்களை உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கீப் சஃபிஷியன்ட் பஃபர் ஃபார் டிராஃபிக். அப்போது
அதுக்கு ஏதாவது டைவர்ஷன் ரோடு இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்குங்க. ஏன்னா டிராஃபிக் ஏதாவது ஹெவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. வெதர் கண்டிஷனை பார்த்துக்குங்க. ரெயின் இன் சம் ரீஜன், ஒரு சில இடங்களில் மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது. ஆர் அதர் டிலேஸ், வேறு ஏதாவது டிலே இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ப்ளீஸ் டேக் காம், பிளான் அஹெட் அண்ட் என்ஷூர் டைம்லி அரைவல். நேரத்திற்கு தேர்வு மையத்திற்கு செல்ல முன்கூட்டியே பிளான் செய்து விடுங்கள். ஓகேங்களா? இது 2:45க்கு என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய மெசேஜ். இன்றைக்கி 1 May 2026 நம்ம 3:30க்கு போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் முன்கூட்டியே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.